இல்ல அது வந்து தவறான செய்திங்க. பூத் ஸ்லிப் வந்து அதிகாரப்பூர்வ பூத் ஸ்லிப் கொடுத்திருந்தா, அதிகாரப்பூர்வ பூத் ஸ்லிப் நாங்க கொடுத்திருக்கோம். அது வந்து ஒரு 34 லட்சம் 35 லட்சம் பூத் ஸ்லிப்ஸ் கொடுத்ததாக எனக்கு நினைவு இருக்குங்க. இந்த எக்ஸாக்டா 33.71 லட்சம் 86 விழுக்காடு கொடுத்திருந்தோம். அது வந்து எந்த பூத்துல இருக்குங்கிறது தெரியும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா சிலர் வந்து அந்த பழைய ரோலை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கலாம். ஸோ இந்த நேரம் இதை நம்ம ஆராய்வதற்கு இல்லை, அதை தனிப்பட்ட முறையில் டெஃபினட்டா பண்ணுவோம். பட் சிக்னிபிகண்டா இல்லை. அதே நேரத்தில் அந்த மாதிரி நபர்களுக்கும் வராமல் இருக்க இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு பண்ணுவோம். இல்ல அதற்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த கைடன்ஸ் வருங்க. எப்படி அதை சொல்லணும்னா, நம்மளோட சில டீம்ஸை டிஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ் வந்து டேட் ஆஃப் போல் ரீபோல் வரைக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் அது வரைக்கும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இருக்கும். அதே மாதிரி ஃபிளையிங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் மற்றும் நம்மளோட பார்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விதிவிலக்குகள் படிப்படியாக அவங்க அறிவிப்பாங்க. அது அவ்வப்பொழுது உங்களுக்கு செய்தியாக நாங்கள் சொல்லுவோம். ரெண்டுமேங்க. அது டெஸ்ட் ஓட்டுங்கிற இது இருக்கு. அது முற்றிலும் தவறான செய்தி. அந்த வியாசர்பாடியிலையும் டெஸ்ட் ஓட் பண்ணி அதில் அந்த மாதிரி எந்த தவறு இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து நம்மளோட இந்த சென்ட்ரல் சென்னையில் ஒரு கேண்டிடேட்டே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒன்று, வாக்காளர்கள் தான் அந்த மாதிரி குற்றச்சாட்டு செய்யணும். செகண்ட், வாக்காளர் குற்றச்சாட்டு டெஸ்ட் ஓட்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதில் கரெக்டாக விழுந்தா அது பண்ணோம். அது ரெண்டுமே சுமூகமாக அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நடைமுறையில் அந்த இடம் முடிஞ்சிருது. கடைசியாக நமக்கு வந்து இந்த ஒரு 13 இன்னொரு ஒரு பூத், ஐ திங்க் இந்த மயிலாப்பூர் 13 கான்ஸ்டுவன்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இன்னைக்கு 11 மணி அளவில் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ஜெனரலி பிரிசைடிங் ஆஃபீஸர் டைரி அதெல்லாம் பேசி எப்பவுமே அந்த தேர்தல் நடத்தும் போது மாவட்ட தேர்தல் அதிகாரியோடு ஊரோட முடியும். அதுக்கு அடுத்தது ரிட்டர்னிங் ஆஃபீஸர். கடைசியாக அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் டைரி தான் முழுமையாக அந்த இதை காட்டும். அது வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ரொம்ப மைனர் பிரச்சனைகள் வந்ததுங்க. அது ஒரு 41ங்கிறது அந்த அண்ணா நகர் ஏரியால ஸ்டார்டிங் இது வந்தது. ஒரு இடத்துல பேட்டரி டவுன் வந்து உடனுக்குடன் எங்களோட அந்த டீம்ஸ் அங்க போய் பிரச்சனை இல்லாமல் முடிச்சிட்டாங்க. 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வாக்காளர்களும் திரும்பி அனுப்பப்படவில்லை. செய்தி எப்பவுமே சொல்றேங்க, ஹாஃப் எம்டின்னு பார்க்காதீங்க. வாக்காளர்களுக்கு நம்ம வாக்களிக்கணும்ங்கிறது ஊக்கம் அளிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உரிமைன்னு சொல்றோம். ஆனா 27 லட்சத்துக்கு மேல, அந்த கரெக்ட் ஃபிகர் எனக்கு அந்த பர்சன்டேஜ் வைஸா நான் சொல்றேன், அவ்வளோ பேர் வாக்களித்தது அது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றி. எங்களோட அதிகாரிகள், நான் டெஃபினட்டா முகம் தெரியாத உங்களுக்கே தெரியும் எவ்வளோ 40,000க்கு மேற்பட்ட அதிகாரி, எப்படி பத்திரிகை தொலைக்காட்சி நீங்களும் இரவு பகல் பாராமல், அவர்கள் நேற்றைய தினம் கூட இரவு பகல் பாராமல் பணியாற்றியிருக்கார்கள். இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததற்கும் வாக்காளர்கள் வந்ததுக்கும் தன்னார்வலர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.